வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணிகள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்ல கவனிச்சுப்பார்கள். நிறைய பேர் எனக்கு நான் நிறைய பிரயாசப்பட்டேன், நிறைய முயற்சிகள் எடுத்து எல்லாமே ஸ்தம்பித்து போயிருக்குது. எதுவுமே மூவிங் இல்லாம இருக்குது. நல்ல கவனிச்சுப்பார்கள். எதுவுமே ஸ்தம்பித்து இருக்குது, எதுவும் மூவ் பண்ணவே முடியாம இருக்குது, அடுத்த கட்ட வளர்ச்சி இல்லாம இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் முயற்சி எடுத்து எல்லாமே விதை தான். அந்த விதைகாப்பட்டது நீங்க எடுத்த கஷ்டங்கள், எடுத்த முயற்சிகள், பிரயாசங்கள் இன்றைக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் தெரியலாம், அப்படியே அமைதியா இருக்கும். ஆனா அது விதைகள் உள்ள வேலை செய்து கொண்டிருக்குது. உள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறதுக்கு விதையாகப்பட்டது விதைச்சவனுடைய காரியங்கள் ஒண்ணுமே தெரியாது, பலனற்ற போலதான் தெரியும். சரி, நம்ம இவ்வளவு பிரயாசப்பட்டுமே எதுவுமே ரிசல்ட் காணாம நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது விதை உள்ளே முளைக்க செய்கிறது. ஒரு நாள் உங்களுக்கு வெளியே பலன் வரப்போகுது. எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு முயற்சி எடுத்து உங்க குடும்பத்துக்காக, உங்க நிறுவனத்துக்காக, உங்களுடைய ஊழியங்களுக்காக, உங்களுடைய சபைக்காக, உங்களுடைய வியாபாரத்துக்காக, அடுத்து என்னென்ன காரியங்கள், உங்களுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக என்ன காரியத்துக்காக நீங்க முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டீங்களோ அத்தனை பிரயாசங்களும் வீணு விரதா போவது கிடையாது. அது அமைதியா போவது கிடையாது. அது உங்களுக்கு பலனை கொண்டு வரும். எடுத்த முயற்சிகளை இந்த உலகத்துல யார் அறிஞ்சாங்களோ அறியோ, நம்மை படைத்த கடவுள் அறிந்திருக்கிறார். ரிசல்ட் கொடுக்க போறார். அது பிரமிக்கத்தக்க விதத்தில் இருக்கும். எந்த பலனையும் கண்ணில் காண முடியலன்னு நினைக்காதீங்க. உங்கள் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கிற அளவுக்கு, நீங்கள் ஆச்சரியப்பட்டு அடைகிற அளவுக்கு உங்களை பிரமிப்பான காரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில சீக்கிரம் நிறைவேற போறது. அப்படி சீக்கிரம் நிறைவேறும் என்ன நடக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.